வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி, சமூக விரோதி எம்பெருமான் ராமனை பற்றி இழிவாக பேசியிருக்கிறான். ஏன்னா எம்பெருமான் ராமன் அந்த மாதிரி பேசின ஒத்தனை மரியாதையாக பேசணும்னு அவசியம் இல்லை. அது யாரும் எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன? இந்த நாடே ராமன் நாடு. இந்த மனநோயாளி வைரமுத்துவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், கான்ஸ்டியூஷனோட மேன்யூஸ்கிரிப்ட் இருக்குது, கையால் எழுதப்பட்ட அரசியல் சட்டம். அதனுடைய முதல் பக்கத்தில் என்ன இருக்கு? யார் இருக்கார்? மரியாதா புருஷோத்தம் எம்பெருமான் ராமன் படம் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில். இப்பயும் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், பார்லிமெண்ட்டில் டேபிளில் பார்க்கலாம். ராமன் படம் தான் கான்ஸ்டியூஷனோட முதல் பக்கத்தில் இருக்கு. ஆனால் இந்த வைரமுத்து எம்பெருமான் ராமனை மனநோயாளின்னு பேசியிருக்கான். எனக்கு புரியுது. ஏன்னா எல்லா இந்த திராவிடியன் ஸ்டாக்கும் ராமனுக்கு கண்டா அவங்களுக்கு என்ன 69-70 ஈவேரா யார் படத்தை செருப்பு மாலை போட்டு செருப்பால் அடித்து ஊர்வலம் பண்ணார்? ராமன் படத்தை. ஏன் இவங்களுக்கு ராமன்கிட்ட வழக்கே என்ன தெரியுமா? ராமன் என்று சொன்னால் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். அந்த ஒரு இல்லில் இவங்களுக்கு வழக்கு வாக்கியா வரப்பு தராரு. எவனா ஒரு புண்டாட்டியோட இருந்தா தானே. ஒன்றில் இப்போ இந்த ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு. ஸ்ரீபெரும்புதூரில் எம்பி யாரு? டிஆர் பாலு. டிஆர் பாலுவோட அஃபிடவிட் எடுத்து பாருங்க. 24 தேர்தலில் டிஆர் பாலு போட்டிருக்கிற அஃபிடவிட்டில் முத பொண்டாட்டிக்கான சொத்துக்கள் பேன் கார்டு, 2வது பொண்டாட்டிக்கான சொத்து பேன் கார்டு. இட்ஸ் அ கிரைம். இப்போ இந்த பாரத தேசத்தில் அந்த இருக்கிற அனாமலி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு மதத்தை சேர்ந்தவன் 4 கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னொரு மதத்தை சேர்ந்தவன் 2வது பண்ணிண்டா குற்றம் அப்படின்னு இருக்கிறது. இட்ஸ் அன் அனாமலி. இட் ஹேஸ் டு பி ரிமூவ்டு. அது பொது சிவில் சட்டம் வரும்பொழுது ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் இந்த வைரமுத்து யாரு? மீ டூ குற்றவாளி. சின்மயி ஸ்ரீபாதா போன்றவர்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படுகின்ற பெண்கள் பல பேர், நாட் 1 or 2, பல பேர் இந்த வைரமுத்துக்கு எதிராக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மீட்டூவில் இருக்கிற ஆட்சி தத்தாரி அரசாங்கம், இந்து விரோத தீய அரசு. அதனால இன்னமும் வைரமுத்து மாதிரியான சமூக விரோத தீய சக்தி இன்னும் கைது செய்யப்படலை. அதுக்காக வைரமுத்து தப்பு பண்ணாதவன் இல்லை. ஆகவே எம்பெருமான் ராமனை எனக்கு பெரிய வருத்தமே ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள். உங்களுக்கு பெருமாள் பக்தி இருக்கான்னு கேட்கிறேன் நான். ஜெகத் ரட்சகனுக்கு அந்த இடத்துல யூ ஷுட் அப்ஜெக்ட். நிறுத்துறா, எம்பெருமான் ராமனை பேசக்கூடாது. இல்லைன்னா இவர் என்ன வைஷ்ணவர்? இவர் என்ன பெருமாள் பக்தி இருக்கிறவர்? ஆகவே இந்த வைரமுத்துங்கிற தீய சக்தி ஹிந்து விரோதி, சமூக விரோதி. பெண்களை கண்டால் இந்த ஆளுக்கு மனநோய். அப்ப மனநோயாளி யாரு? வைரமுத்து மனநோயாளி. பெண்களை கண்டா அவங்களை கற்பழிக்கணும். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, சகோதரியை தவிர, அம்மாவை தவிர இருக்கிற எல்லாரையும் தாயாக நினைக்கின்ற கலாச்சாரம் எங்களோடது. ஆனா நீ காம முத்துவா இருக்கியே, உன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கே, அந்த தீய சக்தி காம வெறி கொண்ட வைரமுத்துவை ஏன் இன்னும் கைது பண்ணல இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கம்? இட் இஸ் டு பி ரிமூவ்டு. 26 மே மாதம் இறுதியில் இந்த தீய சக்தி வைரமுத்து கைது செய்யப்படுவான். ஏன்னா ஆண்டாள் நாச்சியாரை பேசினான். நீங்கள் பாருங்க, எத்தனை கோடிக்கணக்கான மக்களை துன்புறுத்துறம மனசால. இந்த வைரமுத்துங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஆண்டாள் நாச்சியாரை வைரமுத்து பேசின 4 நாளில் எனக்கு சென்னையிலேருந்து பார்த்தசாரதின்னு ஒரு நண்பர், அவர் ஃபோன் பண்ணி, சார் இங்கே மதுரை வரைக்கும் போய் டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவங்கள நீங்கள் போய் பார்க்கலாமா? ஏன்னா அந்தம்மா 4 நாளாக சாப்பிடலை, ஆகாரம் இல்லாமல் என் தாயால் ஆண்டாள் நாச்சியாரை இப்படி ஒருத்தன் பேசிட்டானே அப்படின்னு உணவருந்தாமல் இருக்காங்க அவங்க. ஆனால் பேசும்பொழுது இடையில புலம்பும் பொழுது சொல்கிறார், எங்க ராஜா மாத்திரம் தானே பேசினார் இந்த தீய சக்தி வைரமுத்தை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால ஒரு கால் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க உணவு எடுத்துக்கலாம், இந்த ஷி மே கிவ் அப் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் போயிருந்தேன். அப்போது டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார், நான் பிஹெச்டி பண்ணினதே
ஆண்டாள் நாச்சியாரின் சரித்திரத்தில். அவர் வாழ்க்கையை பற்றி தான் நான் PhD வாங்கியிருக்கேன். ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கம் போனதே இல்லை. ஐ ஹவ் டன் ரிசர்ச் ஆன் ஆண்டாள். ஆனால் திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் தாசியா இருந்தார் ஆண்டாள். எவ்வளவு கேடுகட்டமாக இந்த வைரமுத்துங்கிற ஒரு தீய சக்தி ஹிந்து விரோதி. உங்களுக்கு உங்கள் கடவுள், நான் கேட்குறேன், உங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை காயப்படுத்த இந்த வைரமுத்துக்கு முதுகல் உண்டா? இஸ்லாமிய இதை நம்பிக்கைகளை காயப்படுத்துவியா? ஹிந்து நம்பிக்கை எப்படிடா பண்ணுவேன்னு கேட்குறேன் நான். எப்படிடா பண்ணுவேன்? எவ்வளோ பெரிய அயோக்கியம். அதனால இந்த அரசாங்கத்தை சொல்றேன்னா, இஃப் யூ டோன்ட் அரெஸ்ட் திஸ் ஆன்டி ஹிந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் வைரமுத்து, இதுதான் சப்ஜெக்ட். அடுத்த தேர்தலில் இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசாங்கத்தை தூக்கி எறியணும்னு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.